மேடம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக ஆட்சியுடைய 3 ஆண்டு கால சாதனை கிடைத்த வெற்றின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்றாலே இல்லை, இடைத்தேர்தல் என்றாலே அது வந்து எப்படி நடக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் அது நடந்தது. இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அது ஒரு அருமையான வெற்றின்னு நீங்க சொல்லலாம். ஏனென்றால் எந்த ஒரு அதிகார பலம், பணபலம், ஆள்பலம் எல்லாவற்றையும் மீறி நாங்கள் வந்து எந்த இடைத்தேர்தலிலும் வாங்காத ஒரு வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெற்றிருக்கிறது என்றால் உண்மையான வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சியோட இடைத்தேர்தல் வெற்றி என்றால் நீங்கள் கருது. ஒகேனக்கல் வந்து தண்ணி திறந்து விட மாட்டேன்னு சொல்லி கர்நாடக அரசு வந்து மறுத்துட்டு வராங்க. நேற்று வந்து பார்த்தோம்னா கூட்டம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டுருக்காங்க. இது எப்படி சாத்தியம் ஆகும்? எப்படியும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி சொல்லுவாங்க தான். ஏன்னா எப்பயுமே அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்கிறது. அதற்காக நம்ம பேசி கொண்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக திறந்து விடணும்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அணைகளில் பார்த்தீங்கன்னா 104 டிஎம்சி தான் அவங்க சேர்த்து வைக்க முடியும். ஏற்கனவே 80 டிஎம்சி வந்துடுச்சு. தினம் 3 டிஎம்சி தண்ணி வந்துட்டு இருக்குது. ஏன்னா தண்ணி மழையும் அதனால தண்ணி வந்துட்டே இருக்குது. இன்னும் 10-15 நாள் தானாகவே நிரம்பிடும். வேற வழியில் 104க்கு மேலே எப்படி கொள்ளளவு இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக திறந்து விட்டு தான் ஆகணும். அப்போ ஒரு 6 மாதத்துக்கு அதை பற்றி யாரும் பேசக்கூட மாட்டாங்க. நீட்டோட தேர்வோட நிலைப்பாடு எப்படி மேடம் இருக்கு? மத்திய அரசுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து அவங்க வந்து அது வந்து ரத்து பண்ண முடியாதுன்றாங்க. திமுக தொடர்ந்து அதை வலியுறுத்தி வந்துட்டே இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீட் தேர்வு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு வந்து இந்த தேர்வுகள் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அது தொடர்ந்து அந்த நிலைப்பாடுல தான் இருக்கும். இந்த தருமபுரி சட்டமன்ற தொகுதி 4 லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்காளர்களுக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட தோளோடு தோள் நின்று உழைத்த என்னுடைய அன்பு சகோதர சகோதரிக்கு இந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிப்பதற்காக தான் இந்த பகுதியில் நான் வந்திருக்கின்றேன். கடந்த மாதம் கூட அரூர் பகுதியிலையும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். பாப்பிரெட்டிப்பட்டியிலும் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த முறை வந்து தருமபுரியில் நாளைக்கு பெண்ணாகத்திலையும் போய் எல்லாரையும் சந்தித்து நன்றி. கிராமத்துல எவ்வளோ பேர் ஆசையா என் மீது நம்பிக்கை வைத்து மாம்பழச்சினத்துக்கு வாக்களித்தாதான் நல்ல திட்டங்கள் வரும் என்ற மிகுந்த நம்பிக்கையோட வாக்களித்து எல்லாருக்குமே தெரியும். எப்படி வந்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனையோ ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு அதை சாதித்தார்கள். அதே போல தர்மபுரி காவிரி உபநீர் திட்டத்தையும் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கண்டிப்பாக அதை கொண்டு வரும். அதற்காக நாங்கள் முழு முயற்சி எடுப்போம். அது வந்து நாங்கள் பதவியில இருந்தாலும் சரி, பதவியில் இல்லை என்றாலும் சரி, போராட்டத்திலாவது அதை கொண்டு வர வேண்டும் என்று மிகுந்த முயற்சி எடுத்து அதை கொண்டு வருவோம். இப்போ கூட பார்த்துருப்பீங்க 15 திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த 15 திட்டங்களும் என்னன்னு பேரே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட திட்டங்கள் இருக்கின்றன என்பதையே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் அதை கொண்டு வந்தாங்க வெளியில. அதையெல்லாம் திட்டமாக வெளியிடுவதற்கு காரணம் மருத்துவர் அன்புமணி அவர்களும் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அந்த ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிப்காட் வந்ததற்கும் பல முறை சட்டமன்றத்தில் தருமபுரி இந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே அதற்காக பேசி சிப்காட்டையும் அதற்கு கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்ததுனால தான் சிப்காட்டுக்கு இந்த இடமாவது ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள் உங்க எல்லாருக்கும் தெரியும். மொரப்பூர் ரயில்வே திட்டம், அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் வந்து யாருமே கொண்டு வரதுக்கு முயற்சி கூட செய்யல. ஆனால் எவ்வளோ வருஷமா அது கிடப்பில் போடப்பட்ட திட்டம். அதையும் நிதி ஒதுக்கீடு செய்து துவக்க வைத்ததே வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்பொழுது. ஆகையால் எந்த நல்ல திட்டம் தருமபுரிக்கு வந்திருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு வருவதற்காகவும் பாடுபட்டது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே போல இந்த காவிரி தருமபுரி உபநீர் திட்டத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் கொண்டு வரும் என்பது நாங்கள் ஒரு முழு முயற்சியோடு ஈடுபடுவோம். கண்டிப்பாக அது தொடர்ந்து போராடுவோம் என்பதை இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம். நன்றி.